இன்னைக்கு வெளில இருந்து வாங்குற ஆயில் ஃபுட் சாப்பிட்றதால ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லி நிறைய பேர் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையாவே இதுல குக் பண்ற ஃபுட் சேஃபா? இது எப்படி ஒர்க் ஆகும்? இதுல என்ன ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம்? எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமா டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்டோட டேஸ்ட் இதுல இருக்குமா இல்லையா? இந்த எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஜென்ரலி ஏர் ஃப்ரையர்ஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. சிங்கிள் பேஸ்கெட், 12 பேஸ்கெட், ஏர் ஃப்ரையர் ஓவன். இதுல நம்ம எல்லாருமே காமனா யூஸ் பண்றது சிங்கிள் பேஸ்கெட் ஏர் ஃப்ரையர் தான். சோ அதனால இந்த வீடியோல நான் சிங்கிள் பேஸ்கெட் மாடல் தான் கம்பேர் பண்ண போறேன். அதுக்காக நான் 3000ல இருந்து 10,000 ரேஞ்ச்ல இருக்க பெஸ்ட் ஏர் ஃப்ரையர்ஸ் வாங்கி டெஸ்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் 5,000ல இருந்து 10,000 ரேஞ்ச்ல இருக்க இந்த 4 ஏர் ஃப்ரையர்ஸை பார்க்கலாம். இதுல நான் டெஸ்ட் பண்ண போற பிராண்ட் எதுனா நியூட்ரிகுக், பிலிப்ஸ், நியூக், ஹேவல்ஸ். இதுல ஆயில் கன்சப்ஷன் எவ்வளோ, குக்கிங் டைம் எவ்வளோ, ஃபுட் எல்லாமே ஈவனா குக் ஆகுதா, கிளீனிங் ஈஸியா இருக்கா, டெய்லி யூசேஜ்க்கு ப்ராக்டிக்கலா இருக்கா, இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் டீடைல்டா கம்பேர் பண்ணி கடைசியில எது பெஸ்ட்னு சொல்றேன். உங்களுக்காக இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கு, நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த மாடல்ஸை எங்களுக்கு யாருமே ஸ்பான்சர் பண்ணல, நாங்களே சொந்தமா வாங்கி இந்த 4 மாடல்ஸ்ல எது பெஸ்ட்னு தெரிஞ்சுக்க லாஸ்ட் 90 டேஸா இதுல டிஃப்ரெண்ட் ஃபுட் ஐட்டம்ஸை குக் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஏர் ஃப்ரையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏர் ஃப்ரையரோட மேல ஒரு ஃபேன் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு ஹீட்டிங் எலமெண்ட் கூட இருக்கும். நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது ஹீட்டிங் எலமெண்ட் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் ஃபேன் அந்த ஹாட் ஏரை ஃபுட்டோட எல்லா சைட்லயும் ஃபாஸ்டா சர்க்குலேட் பண்ணும். இதனால ஃபுட் எல்லா சைடும் ஈவனா குக் ஆகி வெளியே பார்க்க நல்ல கிறிஸ்பியா ஆல்மோஸ்ட் டீப் ஃப்ரை பண்ண ஃபீல் கிடைக்கும். ஆனா ஆயில் யூஸ் பண்றது ரொம்பவே கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது எல்லாத்துலயும் எனக்கு நியூ கூட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது பார்க்க நல்ல பிரீமியமா அண்ட் சாலிடா இருக்கு. அண்ட் இதுல டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நியூக்கு தவிர மத்த எல்லா ஏர் ஃப்ரையரும் ரெகுலர் பிளாக் கலர்ல தான் வருது. இப்போ இதோட ஷேப் பத்தி பார்த்தோம்னா நியூட்ரிகுக் ரெக்டாங்குலர் டைப்ல இருக்கு, நியூக் அண்ட் பிலிப்ஸ் ஸ்கொயர் டிசைன்ல வருது, அண்ட் லாஸ்டா ஹேவல்ஸ் சர்க்குலர் டிசைன்ல வருது. அப்படியே இதோட பில் குவாலிட்டி பத்தி பார்த்தோம்னா நியூக் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் மத்த 3 மாடல்ஸோட பில் குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. ஜென்ரலி நம்ம ஏர் ஃப்ரையர்ஸ் வாங்கும் போது என்ன பார்ப்போம், அதோட பிரைஸ், அதுல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அண்ட் கெப்பாசிட்டி, இது எல்லாம் தான். ஆனா இது எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமா அதுல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பேஸ்கெட்ல வச்சுதானே குக் பண்றோம். இங்க பார்த்தா நியூட்ரிகுக் அண்ட் நியூக் இது ரெண்டுமே செராமிக் கோட்டிங் மெட்டீரியலோட வருது. இது கம்ப்ளீட்லி நான் டாக்ஸிக்னு பிராண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம இதுல குக் பண்ணி சாப்பிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் பிலிப்ஸ் அண்ட் ஹேவல்ஸ் இது ரெண்டுமே நான்ஸ்டிக் மெட்டீரியலோட வருது. இதுல பிடிஎஃப்இ மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. நான்ஸ்டிக்னு சொன்னதுமே நம்ம எல்லாரோட மைண்டுக்கு வருது அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு தான். ஆனா கரெக்ட் டெம்பரேச்சர்ல கோட்டிங் பீல் ஆகாம குக் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் இதை நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு கிளீன் பண்ணும்போது அதுல இருக்க கோட்டிங் பீல் ஆக ஸ்டார்ட் ஆகும். அது ஃபுட்ல மிக்ஸ் ஆகி நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. சோ இதை நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா ஓகே, இல்லனா உங்களுக்காக ஆன்லைன்ல பேக்கிங் ட்ரேஸ் கிடைக்கும், அது வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். இனிமே நம்ம வெறும் கோட்டிங் பார்த்து மட்டும் டிசைட் பண்ணாம நம்மளோட யூசேஜ், மெயின்டெனன்ஸ் ஹேபிட், ஃபேமிலி சைஸ், பட்ஜெட் இது எல்லாமே பார்த்து சூஸ் பண்றது ரொம்பவே பெட்டர். நெக்ஸ்ட் இதோட கெப்பாசிட்டி பத்தி சொல்லணும்னா இது உங்களோட ஃபேமிலி சைஸை பொறுத்து டிசைட் ஆகும். இங்க நியூட்ரிகுக் 7.6 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது அண்ட் நியூக் 6.5 லிட்டர்ஸ், பிலிப்ஸ் 6.2 லிட்டர்ஸ் அண்ட் ஹேவல்ஸ் 5.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வருது. சோ நம்ம வீட்ல 2 to 3 மெம்பர்ஸ் இருந்தா ஹேவல்ஸே போதுமானது. இல்ல 4 to 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நியூக் அண்ட் பிலிப்ஸ் இது ரெண்டுமே கரெக்டான ஆப்ஷன் தான். இல்ல நம்ம வீட்ல 5 to 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, நம்ம அதிகமா குக் பண்றோம், இல்லனா டயட் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிகுக் பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா இதோட பேஸ்கெட் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. சோ நம்ம அதிகமான குவான்டிட்டில அட் அ டைம்ல குக் பண்ண முடியும். இப்போ இதோட வாட்ஸ் பத்தி பார்த்தோம்னா நியூட்ரிகுக் அண்ட் பிலிப்ஸ் ரெண்டுமே 1700 வாட்ஸோட வருது, நியூக் 1600 அண்ட் லாஸ்டா ஹேவல்ஸ் 1500 வாட்ஸோட வருது. நம்ம அதிகமான வாட்டேஜ் இருந்தா சீக்கிரமா ஹீட் ஆயிடும், சீக்கிரமா குக் ஆகும்னு நினைப்போம். ஆனா ரியல் டைம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு இப்ப டெஸ்ட் பண்ணலாம். அதோட பிலிப்ஸ்ல ரேபிடியா டெக்னாலஜி இருக்கதால ஃபுட் சீக்கிரமா குக் ஆகும்னு பிராண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம அதையும் சேர்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இதோட கண்ட்ரோல், டிஸ்பிளே அண்ட் ப்ரீசெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தா நியூட்ரிகுக் அண்ட் பிலிப்ஸ் இது ரெண்டுமே ஃப்ரண்ட் ஃபேசிங் பேனலோட வருது. இதை நம்ம கவுண்டர் டாப் மேல வச்சோம்னா ஸ்ட்ரெயிட்டா பார்க்க முடியும். சோ ஆப்ரேட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நியூக் அண்ட் ஹேவல்ஸ் இது ரெண்டுமே டாப் மவுண்டட் பேனலோட வருது. இது நம்ம மேல இருந்து ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ இதோட டிஸ்பிளே பத்தி பார்த்தா நியூக் பார்க்கறதுக்கு நல்ல பிரீமியமா அண்ட் நல்ல பிரைட்டாவே இருக்கு.
நியூட்ரிகுக் அண்ட் பிலிப்ஸ் இது ரெண்டுமே பிரைட்டாவும் ரீடபிளாவும் இருக்கு. அண்ட் லாஸ்டா ஹேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓல்ட் ஸ்டைல்ல இருக்க மாதிரி தோணுது. இப்ப இதோட ப்ரீசெட்ஸ் பத்தி பார்த்தோம்னா இது எல்லாத்துலயுமே காமனா 8 ப்ரீசெட்ஸ் இருக்கு. ப்ரீசெட்ஸ்னா நம்ம குக் பண்ண போற ரெசிபிக்கு ஏத்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கான டெம்பரேச்சர் அண்ட் டைம் தானாவே செட் ஆகி குக் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். இன்னும் நியூக்ல அடிஷ்னலா ஷேக் ரிமைண்டர் ஆப்ஷனும் இருக்கு. நம்ம குக் பண்றதுக்கு நடுவுல ஒரு அலர்ட் வரும். அந்த டைம்ல நம்ம ட்ரேவை எடுத்து ஷேக் பண்ணி வச்சா ஃபுட் நல்லா குக் ஆகும். அண்ட் அதோட நியூக் அண்ட் பிலிப்ஸ்ல பாஸ் அண்ட் ரெஸ்யூம் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ நம்ம குக் பண்ணும்போது பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணா டைமர் ஹோல்ட் ஆகி ஃபுட்டை செக் பண்றதுக்கும் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட் ஐட்டம்ஸ் ஆட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திரும்ப ரெஸ்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணா டைமர் ஸ்டார்ட் ஆகி குக் ஆகும். இது பார்க்க சின்ன ஃபீச்சரா இருந்தாலும் டெய்லி யூசேஜ்க்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். இன்னும் எல்லா ஏர் ஃப்ரையர்ஸ்லயும் ஃப்ரண்ட் விண்டோ கிளாஸ் அண்ட் லைட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஃபுட்டு குக் ஆகும்போது நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். அண்ட் இந்த லைட் ஆப்ஷன் நியூட்ரிகுக் அண்ட் பிலிப்ஸ்ல மேனுவலி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம குக் பண்ணும்போது ஆன் பண்ணிட்டு குக் பண்ணி முடிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் நியூக் அண்ட் ஹேவல்ஸ்ல லைட் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். ஸோ நம்ம பேஸ்கெட்டை இன்செர்ட் பண்ணா ஆன் ஆகும், பேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணதும் ஆஃப் ஆயிடும். அதோட எல்லா ஏர் ஃப்ரையர்லயும் ஆட்டோ கட் ஆஃப் ஃபீச்சர் இருக்கு. ஸோ இது குக் பண்ணி முடிஞ்சதும் தானாவே கட் ஆஃப் ஆயிடும். நம்ம கிச்சன்ல இருந்தாலும் இல்லைனாலும் சேஃபா குக் பண்ண முடியும். அண்ட் இந்த எல்லா ஏர் ஃப்ரையருமே டிஷ் வாஷர் சேஃப் தான். ஆனா என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் நீங்க கையால கிளீன் பண்றது தான் ரொம்ப நல்லது. சோ நம்ம ஜென்டிலா வாஷ் பண்ணோம்னா இதை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் இந்த 4 ஏர் ஃப்ரையரோட டிசைன், கோட்டிங், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையும் டீடைல்டா பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இது ரியல் டைம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் எஃபிஷியன்சி டெஸ்ட் பண்ணலாம். இந்த டெஸ்ட் பண்றதுக்காக நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த எல்லா ஏர் ஃப்ரையர்ஸ்லயும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஈக்குவல் அமௌண்ட்ல ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரே பண்ணி 200 டிகிரி டெம்பரேச்சர்ல 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். எல்லா ஏர் ஃப்ரையர்ஸ்லயுமே ஃப்ரைஸ் பர்ஃபெக்டா குக் ஆயிருந்தது. ஈவன் இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப கூட கிறிஸ்பியா இருந்தது. இதே இந்த ஃப்ரைஸை நம்ம நார்மல் ஆயில்ல ஃப்ரை பண்ணோம்னா 1 லிட்டர் ஆயில் தேவைப்படும். ஆனா இந்த ஏர் ஃப்ரையர்ல நம்ம ஆயில ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இப்ப நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணதையும் ஏர் ஃப்ரையர்ல ஃப்ரை பண்ணதையும் இப்ப ரேயான்ஷ் கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் அக்கா, இது சூப்பர் அக்கா. பாத்தீங்களா, ஏர் ஃப்ரையர்ல குக் பண்ணதும் சிமிலர் டேஸ்ட்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஈவன் குக்கிங் டெஸ்ட். இது என்னடா, நம்ம ஏர் ஃப்ரையர்ல வச்ச ஃபுட் ஈவனா குக் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம சிக்கன் விங்ஸ் எடுத்து 2 வேல டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டர் அண்ட் கார்னர்ல இருக்க சிக்கன் பீஸ் ஈவனா குக் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போறோம். ஏன்னா ரிவ்யூஸ்ல நிறைய பேர் மிடில்ல குக் ஆகுது ஆனா கார்னர்ஸ்ல சரியாவே குக் ஆகலன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இந்த டெஸ்ட் பண்ண போறோம். இங்கேயும் சிக்கன் விங்ஸ் கார்னர்ஸ்ல வச்சு லைட்டா ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி 180 டிகிரி டெம்பரேச்சர்ல 15 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். டைம் கம்மியா வச்சிருந்தாலுமே பிலிப்ஸ்ல வச்ச சிக்கன் பீஸ்ல வெளியே மட்டும் இல்லாம உள்ளேயும் நல்லா குக் ஆயிருக்கு. நான் இது ரேண்டமா எதுவும் சொல்லல. இந்த ரிசல்ட்டை எங்க வீடியோகிராஃபர் சாப்பிட்டு பார்த்து சொன்னது. முன்னாடியே பிலிப்ஸ்ல ரேபிடியா டெக்னாலஜி இருக்கதால ஃபுட் ஃபாஸ்டா குக் ஆயிடும்னு சொன்னேன்ல, அது இங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்படியே ஹேவல்ஸ், நியூக், நியூட்ரிகுக் இது எல்லாத்துலயும் நல்லா தான் குக் ஆயிருக்கு. ஆனால் ஒரு 2-3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தோம்னா இன்னும் பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஈவன் குக்கிங் டெஸ்ட்ல பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸாவையும் குக் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக இந்த எல்லா ஏர் ஃப்ரையர்ஸ்லயும் பீஸாவை பிளேஸ் பண்ணி 180 டிகிரி டெம்பரேச்சர்ல 7 மினிட்ஸ் குக் பண்ணலாம். ரிசல்ட்ஸ் பார்த்தா இது எல்லாத்துலயும் பீஸா பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எல்லாமே சூப்பரா இருந்தது. இதுல நான் ரெடிமேட் பீஸா யூஸ் பண்ணதால இந்த டெம்பரேச்சர் வச்சேன். ஒருவேளை நீங்க வீட்லயே பீஸா பேஸ் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர் அண்ட் டைமை செட் பண்ணி குக் பண்ணலாம். நெக்ஸ்ட் குக்கிங் டைம் டெஸ்ட். அதாவது இந்த ஏர் ஃப்ரையர்ல வச்ச ஃபுட் எவ்வளோ நேரத்துல ப்ராப்பரா குக் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பண்றதுக்காக சிக்கன் பிரெஸ்ட் பீஸை எல்லா ஏர் ஃப்ரையர்லயும் வச்சு 200 டிகிரி டெம்பரேச்சர்ல 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். ரிசல்ட்ஸ் பார்த்தா பிலிப்ஸ் அண்ட் ஹேவல்ஸ்ல கம்மி டைம்லயே சிக்கன் பிரெஸ்ட் பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்கு.
ஆனா நியூட்ரிகுக் அண்ட் நியூக்ல பெர்ஃபெக்ட்டா குக் ஆகல. சோ எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் வச்சப்போ இதுலயும் பெர்ஃபெக்ட்டா குக் ஆச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஒரு முக்கியமான டெஸ்ட் பண்ண போறோம். அது என்னன்னா பிராண்ட் மென்ஷன் பண்ண ப்ரீசெட்ஸ்ல ஃபுட் எப்படி குக் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ண போறோம். இதுக்காக கேக் பேக் பண்ணலாம். எல்லா ஏர் ஃப்ரையர்ஸ்லயும் கேக்க பிளேஸ் பண்ணி பேக்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம். இங்க பார்த்தா நியூட்ரிகுக் அண்ட் பிலிப்ஸ் இது ரெண்டுமே பிராண்ட் மென்ஷன் பண்ண ப்ரீசெட்ஸ்ல நல்லாவே ஒர்க் ஆகி கேக்க பெர்ஃபெக்ட்டா பேக் பண்ணிருக்கு. ஆனா நியூக் அண்ட் ஹேவல்ஸ்ல பிராண்ட் மென்ஷன் பண்ண ப்ரீசெட்ஸ்ல கேக் அவ்வளோ நல்லா பேக் ஆகல. இங்க பார்த்தா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதே மாதிரி பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சமோசா வச்சும் டெஸ்ட் பண்றோம். இதுலயும் எல்லா ஏர் ஃப்ரையரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. சமோசாவும் பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் புரோட்டீன் அண்ட் கிரில் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னா ஜிம்முக்கு போறவங்க இல்லனா ஸ்ட்ரிக்ட்டா டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு வெஜ்ல புரோட்டீன் கிடைக்க பெஸ்ட் ஆப்ஷனா சோயா தான். சோ இந்த டெஸ்ட்ல சோயாவை டிக்காஸ் மாதிரி பண்ணி அது பெர்ஃபெக்ட்டா குக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இங்க பார்த்தா நியூட்ரிகுக் அண்ட் ஹேவல்ஸ்ல சோயா பெர்ஃபெக்ட்டா குக் ஆயிருக்கு. நியூக் அண்ட் பிலிப்ஸ்ல அவ்வளோ நல்லா குக் ஆகல. இதோட உள்ள பார்த்தா உங்களுக்கே புரியும். சோ ஃபைனலா இந்த எல்லா ஏர் ஃப்ரையர்ஸும் ரியல் டைம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தாச்சு இல்லையா? இப்போ இதுல இருக்க 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ். இங்க நியூட்ரிகுக் பார்த்தா ரிவ்யூஸ்ல சர்வீஸ் டீசென்ட்டா தான் இருக்கும்னு அண்ட் 2 இயர்ஸ் வாரண்டியும் இருக்கும்னு மென்ஷன் பண்ணிருக்கு. அண்ட் நியூக்ல சர்வீஸ் ஓகேவா இருக்குன்னு ரிவ்யூஸ்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் பிராண்டும் இதுக்கு 1 இயர் வாரண்டி தான் கொடுத்துருக்காங்க. இனி பிலிப்ஸ்ல பார்த்தா இதோட சர்வீஸ் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா இதுக்கு எல்லா லொகேஷன்லயுமே சர்வீஸ் சென்டர் இருக்கதால எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அண்ட் இதுக்கு 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹேவல்ஸ்ல டோர் ஸ்டெப் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. சோ எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் டெக்னீஷியன்ஸ் வீட்டுக்கே வந்து அது சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் இதுவுமே 2 இயர்ஸ் வாரண்டியோட வருது. ஃபைனலா இந்த 4 ஏர் ஃப்ரையர்ஸோட ஃபீச்சர்ஸ், டெஸ்ட், வாரண்டி இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் நியூட்ரிகுக். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இது செராமிக் கோட்டிங் மெட்டீரியலோட வந்திருக்கு. அண்ட் இதுல 7.6 லிட்டர் கெப்பாசிட்டி அண்ட் மத்ததோட கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைஸுமே ரீசனபிளா இருக்கு. அண்ட் இது எல்லா டெஸ்ட்லயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் எங்களோட செகண்ட் ரெக்கமெண்டேஷன் பிலிப்ஸ். ஏன்னா இது குக்கிங் டெஸ்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதோட இதுல சர்வீஸ் அண்ட் வாரண்டியும் நல்லா இருக்கு. ஆனா இது நான்ஸ்டிக் மெட்டீரியல்ல வரதால நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா இதை வாங்கலாம். கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்ணி வீட்லயே ஹெல்த்தியா குக் பண்ணோம்னா இந்த ஏர் ஃப்ரையர்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வாங்கணும்னா இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கு. அங்க நீங்க ஆஃபர்ஸை செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல அண்டர் 5000ல இருக்க ஏர் ஃப்ரையர்ஸை கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம். அண்ட் இந்த ஏர் ஃப்ரையர்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பர்சனலா ரிப்ளை பண்றேன். அண்ட் சப்ஸ்கிரைப்.